ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆன குட்சாடி அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல சஞ்சய் தத், ரவீனா, பார்த், குஷாலி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பினாய் காந்தி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் தத்தோட ஒய்ஃப் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருவாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ. அவங்க வீட்டுல அவங்க அம்மா பேச்சு தான் எல்லாருமே கேட்பாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து இந்த காஸ்ட் இதெல்லாமே ரொம்ப பாக்குறவங்க. ஸோ அதனாலேயே பேரனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவங்க கேஸ்ட்ல தான் பொண்ணு பார்க்கணும், வேற எங்கேயுமே பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சஞ்சய் வந்து ரவீனாவை லவ் பண்ணும்போது ரவீனா வந்து வேற கேஸ்ட் அப்படிங்கறதுனால தான் அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனாலேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல ரவீனாவை மறுபடியும் சஞ்சய் தத் மீட் பண்றாரு. அதே டைம்ல சஞ்சய் தத்தோட பையன் ரவீனாவோட பொண்ணு, அவங்க தான் ஹீரோயின் குஷாலி, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா யாருக்குமே இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. ஸோ ரெண்டு பேருமே தனித்தனி ட்ராக்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல வீட்டுல அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக சஞ்சய் வந்து ரவீனாவை வீட்டுக்கு கூட்டு வராரு. அந்த டைம்ல தான் மொத்த விஷயமும் எக்ஸ்போஸ் ஆகுது. அதாவது இப்ப ரவீனாவும் சஞ்சயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருவாங்க. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி கதை நகருது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல கடைசி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீனா சூப்பரா கலக்கிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் குஷாலியும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. நிறைய எமோஷனல் சீன்ஸ்ல வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் சில இடத்துல ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் படத்தோட எண்டிங்கும் ஓரளவுக்கு கன்வின்சிங்கா முடிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலாவும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு நல்ல ஒரு காமிக்கல் எலமெண்டா சூப்பரா வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த படத்துல ஹியூமர் ரொம்பவே மிஸ் ஆகுது. ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி டிராகியா எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலி பாண்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த சீன் சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு ஃபேமிலியில வந்து இவ்வளவு ஆர்டிபிஷியலா நடக்காது அப்படிங்கறது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். சஞ்சய் தத்துக்கு எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப டிராமாட்டிக்கலான ஒரு கிளைமேக்ஸ், அது ஒரு ஆக்சிடென்ட், ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு ரொம்ப கிளீஷேயா எடுத்திருப்பாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு காமெடி டிராமா ஜானர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. நம்ம மலையாளத்துல ப்ரோ டேடி வந்ததுல அந்த மாதிரி கிட்டத்தட்ட எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. ஜியோ சினிமாஸ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பை. டேக்